எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு நான் ஒரு 300 கிராம் அளவு ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துகிட்ருக்கேன். இதை நம்ம இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். இதை நல்லா கழுவி எடுத்து குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கிறது தான் இந்த பொரியலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கடாயை சூடு பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1 டீஸ்பூன் அளவு உடைச்ச உளுந்து அதிகமாக சேர்க்கறது இந்த பொரியலில் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. காரத்துக்கு 2 வரமிளகாய் இதை நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை எண்ணெயோடு சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல கிரன்ச்சினஸ்ஸாக இருக்கும் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்ததுனால. அடுத்ததாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு தேவையான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.